ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோம்ஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருகனுக்கு ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபத்தோட சிறப்பு அம்சங்கள், அதை எந்த கிழமைகளில் ஏற்றலாம், அது ஏற்றும் நேரம் என்ன, நெய்வேத்தியம் எப்படி பண்ணுறது, விரத முறை எப்படி கடைபிடிப்பது, அதோட பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபுல் வீடியோவாக விட்டுருக்கோம். அதோட லிங்க்கை இந்த வீடியோவுக்கு மேலே தரேன், தேவைப்படுறவங்க டச் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை பற்றி சொல்ல போகிறேன். எந்த விளக்கில் நம்ம ஏற்றுறோமோ அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுக்குங்க. அகல் விளக்கில் ஏற்றுவது ரொம்ப நல்லது. அடுத்து ஏற்றி வைக்கும் தட்டையும் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெற்றிலை தீபம் ஏற்ற 6 வெற்றிலை நமக்கு தேவைப்படும். அந்த 6 வெற்றிலையும் காம்பை கிள்ளிட்டு அதை தூக்கி போடாமல் தனியாக வச்சுக்கோங்க. காம்பை வெற்றிலையோட 2 பக்கமும் பொட்டு வச்சு அதை தட்டில் அழகாக அடுக்கி வச்சுட்டு நடுவில் ஒரு 1 ரூபி காயின் வச்சு அது மேலே அகல் விளக்கை வைத்து கிள்ளிய காம்புகளை அது உள்ளேயே போட்டு பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க. நெய் இல்லாதவங்க விளக்கேற்றும் எண்ணெயிலையும் ஏற்றலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.